சட்டப்பேரவையில் இன்று டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி கோரினார். ஆனால் அதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுத்துவிட்டார். அந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் பேசுவதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும், இதேபோல 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் விவகாரத்திலும் நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதால் எதிர்க்கட்சித் தலைவர் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் பேரவையில் அந்த பிரச்சனை தொடர்பாக விவாதிக்கவோ பேசவோ இயலாது என்று அப்பாவு பேசுவதற்கு அனுமதி மறுப்பு தெரிவித்தார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அவர்கள் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டுமா பேச வேண்டாமா என்பது குறித்து தாம் தான் இறுதி முடிவு செய்ய முடியும் என்றும், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையை சட்டப்பேரவையில் பேசுவது சட்டமன்ற விதிமுறைகளுக்கு எதிரானது என்பதால் எதிர்க்கட்சி தலைவர் வேறு பிரச்சனை குறித்து பேசலாம், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று அவர் கூறினார். ஆனால் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதனால் எந்த நேரத்திலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பியதால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் இன்று பேரவை நிகழ்ச்சியில் முழக்கமிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாது. இன்று ஒரு நாள் அவர்களை இடைநீக்கம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக உறுப்பினர்களை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் இன்று பேரவை நிகழ்ச்சிகளில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்க இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சஸ்பெண்டா அல்லது பதாகைகள் காட்டிய முழக்கங்களை எழுப்பிய எம்எல்ஏக்கள் மட்டும் சஸ்பெண்டா என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியிடப்படும். இந்த சஸ்பெண்ட் உத்தரவை தொடர்ந்து அவை முன்னவரான துரைமுருகன் எழுந்து பேசுகையில் சட்டப்பேரவையில் பதாகைகளை காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் பேரவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பேரவை நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே இன்று அந்த தியாகி யார் என்ற பேஜை சட்டையில் அணிந்து கொண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். அவர்கள் 0 ஹவரில் கேள்வி நேரம் முடிவடைந்தவுடன் அந்த பேட்ஜ் அணிந்ததை சுட்டிக்காட்டி டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும், டாஸ்மாக் முறைகேட்டில் அந்த தியாகி யார் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒலிபெருக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டு பதாகைகளை ஏந்தியவாறும் அவர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அப்பாவு பல முறை அவர்களை எச்சரித்தும் அவர்கள் அமரவில்லை. இதனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். சபாநாயகரின் அனுமதியின்றி கைகளில் பதாகைகளை ஏந்தியதும் முழக்கங்களை எழுப்புவதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதால் அவை நடவடிக்கைகளில் இன்று ஒரு நாள் பங்கேற்பதற்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக அவை முன்னவர் துரைமுருகனும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதி காக்குமாறு பலமுறை வேண்டுகோள் மற்றும் கோரிக்கைகளை விடுத்த போதிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த வேண்டுகோள்களை ஏற்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பம் அமளியில் ஈடுபட்டதால் அவரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை தொடர்பாக இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்து அவர்கள் பேட்டியெடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். பேசுவதை இப்போது நாம் பார்க்கலாம். அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள்.
முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலிலே விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.